ஹாய் நான் ஜெய்ஷாம் ஷாவை செல்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஃபேன் பாய் தரமா தீயா வெறித்தனமா டீசரை செதுக்குன்னு செதுக்கி இருக்காப்ல. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து கூஸ்பம் ஏற்படுற மாதிரி இருந்தது. ஆல் டைம் வேற லெவல் வெறித்தனமான டீசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட் பேட் அக்லியே சொல்லலாம். நிச்சயமா இந்த படம் ஒரு பேன் இந்தியா படமா இருக்க போகுது, ஒரு கேஜிஎஃப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன் எனக்கு தோணுது? நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் குட் பேட் அக்லி பற்றி நான் அந்த டீம் கிட்ட இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேள்விப்பட்டேன். கூஸ்பமா இருந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விரக்தியில் தனுஷ் அவர்கள் எடுத்த முடிவு, இட்லி கடையை ஏப்ரல் 10 போடுவாரா போட மாட்டாரா, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த குட் பேட் அக்லி அந்த டீசர் 7/3க்காக வந்து வெயிட் பண்ணி அப்படி பார்க்கும்போது அதில் லென்ஸ் போட்டு ஒரு ஷாட்டில் வந்து அஜித் அவர்கள் வந்திருந்தார். அதை பார்க்கும் போதே வாவுன்னு இருந்தது. அந்த டாட்டூஸ்லாம் போட்டுட்டு கையில் முதுகில் எனக்கு வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு ஷாட்டில் அஜித் அவர்கள் அப்படி ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படி முதுகு மட்டும் டாட்டூவாக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய படங்கள்ல அந்த மாதிரி பார்க்கும்போது ஹீரோவை பார்க்கும்போது மாஸாக இருக்கும். அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஷாட் இந்த படத்தில் வரமாட்டாரான்னு வெயிட் பண்ண வைக்கிதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நார்மலாக தாடி அப்படின்றது ஃபுல் ஒயிட்டாக வச்சுருப்பாங்க, இல்லை ஃபுல் பிளாக்காக வச்சுருப்பாங்க. இதில் அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது, அங்கங்கே பிளாக்காக இருக்குது. அதை பார்க்கும் போதே வெறித்தனமாக இருக்குது. அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் எல்லா ஃப்ளேவரும் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு கிளாசிக்காக இருக்கிற மாதிரி, ஸ்டைலாக இருக்கிற மாதிரி, ரக்கடாக இருக்கிற மாதிரி, ஒரு மாஸாக இருக்கிற மாதிரி எல்லாமே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தை தலையை நான் இப்படி பார்க்கணும், ஏகே சார் என் சாரு என் கிங்கு, அவரை நான் இப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டியிருக்காருங்க. அதிலே வந்து அந்த கையிலெல்லாம் வந்து அக்சசரிஸ் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த பில்லா படத்தில் அந்த யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இருக்கும். அது வந்து அந்த படத்தப்போயே பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அதை மறக்காமல் இந்த டீசரில் வந்து வச்சுருக்காரு. இந்த டீசரில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாலி படத்தில் அஜித் அவர்கள் வந்து இந்த சுவிங்கம் வந்து சாப்பிடுவார். அந்த டீசரில் அப்படி ஒரு இடம் மட்டும் பாஸ் பண்ணி அப்படி ஸ்லோவாக அப்படி சிவிங்கத்தை அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அப்படி மெல்ற ஒரு ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் எந்த இடத்துல வரப்போகுதுன்னு தெரில, ஆனால் பேக்ரவுண்டில் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து இருக்குது. அவர் அடித்ததுக்கப்புறம் அது ஏகேன்னு மாறுது. இது வரைக்கும் அஜித் அவர்கள் எந்த படத்துலையும் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர்லேயே வந்து நடிக்கலை. ஸோ இந்த படத்தில் ஏகேவாக நடிக்கிறாரு. ரெட் டிராகன் அப்படின்ற பேர் தான் நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ரெட் டிராகன் அப்படின்ற ஒன்று பொசிஷனிங் பண்ணிட்டாரு. ஸோ ராக்கி பாய் அப்படின்றது எப்படி வந்து இந்திய அளவில் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த ரெட் டிராகன்ற பேர் இந்திய அளவில் ஹிட் ஆகும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டார்க் அப்படின்ற அந்த லைட்டு ஏகேவாக மாறுற இடம் தேட்ரு பதற போகுது, தெரிக்க போகுதுன்னு தோணுது. ஏன்னா ஸோ அவ்வளோ நேரம் ஒரு சாஃப்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் மறுபடியும் வந்துட்டார். அந்த சாஃப்ட் வந்து தீயாக மாறப்போகுது, தேட்ரு பற்றிக்க போகுது அப்படின்ற ஒரு மூடில் தான் அந்த டார்க்ன்றது ஏகேன்னு வரும்னு தோணுது. அந்த டீசரில் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆதிக்கு வந்து கத்தியிருக்காரு. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஃபேன் பாயாக இருந்தா நீங்கள் அந்த டீசர்லேயே பார்க்க முடிச்சது. பில்லா அப்படின்ற ஒரு பில்லா இன்னும் சாகலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டு பில்லா வந்து வந்துட்டு போகுது. ரெட்டில் வந்து அது அப்படின்ற ஒரு இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் தீனாவில் வந்த மாதிரி அந்த விஷயம், வாலியில் வந்த விஷயம். ஸோ கல்யாண் மாஸ்டரே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், இந்த குட் பேட் அக்லியில் ஒரு சாங்கில் 3 கெட்டப் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த 3 கெட்டப் எந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண தோணுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த படத்தில் ஒரு குத்து சாங்க்கு செம்மையாக குத்தியிருக்காப்ல அஜித் அவர்கள், நம்ம ஏகே அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அந்த குத்தில் எப்படி வந்து நீங்கள் அடிச்சு தூக்கு பாட்டில் ஒரு 10 செகண்ட் வந்து அப்படியே சிங்கிள் ஷாட்டாக போகலாம் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்வால்வ் ஆகி ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேள்விப்பட முடிஞ்சது. அதே மாதிரி இந்த துணிவில் ஒரு இடத்துல நான் மூன் வாக் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள், காலில் இருக்கக்கூடிய காயங்கள்லாம் மூன் வாக் பண்ணுறதுன்றது எப்படி பண்ணாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டு கல்யாண் மாஸ்டரே சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு குத்து சாங்கு ஒரு யங்ஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நான் அதில் நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போதே செம்மையாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சஸ்பென்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஒரு பாட்டுக்கு பயங்கரமாக இன்வால்வ் ஆகி வேறு லெவலில் வெறித்தனமாக இறங்கி ஆடிருக்காராம். ஸோ இந்த நாக்கு துருத்திட்டு ஆடக்கூடிய அஜித் அவர்களை இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேதாளம் கணேஷ் அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்கே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கலகலப்பாக அஜித் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ இந்த படத்தில் அது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு சில சர்ப்ரைசஸை வச்சுருப்பார். சிம்ரன் வராருன்றாங்க, வந்தால் சூப்பராக தான் இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ரம்யா அப்படின்ற ஒரு ஷாட் காமிச்சதே வந்து பற்றிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஷாலினி மேம் ஒரு ஷாட்லையாவது காமிச்சலாம் ஏகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள்ட்ட கேட்டிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். ஏன்னா நான் அவரோட பென்சில் படத்தோட ஷூட் அப்போ அவர் ஃபுல்லாக த்ரூ அவுட் ஜிவி பிரகாஷோட தான் இருந்தார். ஒரு மாதம் 1.5 மாதம் அவரோடய ட்ராவல் பண்ணியிருக்கேன். வெறித்தனமாக இருக்கும் அவரோட ஐடியாஸ்லாம், நிறைய யூனிக்காக இருக்கும், மேட்னஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு ஹை எனர்ஜி பிஜிஎம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டீசர்லேயே அந்த ஹை எனர்ஜி அப்படின்ற ஒரு ஃபீலு நமக்கு தெரியுது. ஒரு குத்துப்பாட்டு இருக்குது அப்படிங்கும்போது டிஆர் அவர்கள் பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாசாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்களே எப்படி வந்து பேட்டை வந்து ரஜினி அவர்களுக்கு ஒரு ஃபேன் பாய் படமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பண்ணார், விக்ரம் படம் வந்து எப்படி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக பண்ணார், அதே மாதிரி ஏகே அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டின கட் அவுட் வச்ச ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய ஃபேன் பாய் ஃபீஸ்ட்டாக இருக்க போகுது. நான் வந்து கிரீடம் படம் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன். அது ஒரு மாதிரி ஒரு லவ் சாங்கு, ஒரு கிளாசிக்கான ஒரு படம். இந்த படம் மாசாக பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து வெறித்தனமான, அவரும் அஜித் அவர்களோட ஃபேனு. அப்போ ஒரு வெறித்தனமாக மாசாக வேற லெவலில் ஒரு சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் அவர்களும் அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த டீசர் பார்க்கும்போதே தோணுதுங்க வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களே ஏகே அவர்களே இறங்கி இதில் நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் டிசைனர் அம்பானின்னு ஒருத்தவர் தான் போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட அந்த டாட்டூலாம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அவருக்கே சூப்பராக இருந்தால் ஒரு சில ஃபோட்டோவை வெளியே விடக்கூடாது, அதை ரிலீஸ் ஒட்டி தான் உடனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் டிசைனரும் சொல்லியிருந்தாரு. அப்போ ஏகே அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஃபேன்ஸே வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கங்க போஸ்டர்ஸ்லாம், அப்படிங்கும் போது நம்ம இன்னும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் பண்ணணும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணுங்க. ரோகிணி தேட்டரில் இந்த படத்தோட டீசருக்காக அவர் அழுது அப்படி கட்டி பிடிச்சது சுரேஷ் சந்திரா அவர்களை. சுரேஷ் சந்திரா அவர் ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அஜித் அவர்களை இப்படி ஒரு தர லோக்கலாக மாசா, ஏன்னா ஜெயிலர் மாதிரி ஒரு லுக்கில் வர்றாரு, அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு ஜெயிலர் மாதிரி வர்றாரு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி கெத்தாக வந்து நிற்கிறாரு. இன்னொரு இடத்துல ஒரு டான் மாதிரி இருக்காரு. இன்னொரு இடத்துல மாசா ட்ரெஸ் போட்டு நடந்து வர்றாரு. அப்படி தொப்பி அப்படி போடுற ஒரு ஷாட்டில் அப்படி கருப்பு தாடியெல்லாம் வச்சுட்டு சமக்கூலாக வந்து இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது சுரேஷ் சந்திரா அவர்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ட்விட்டரில் என்ன போட்டிருந்தாருன்னா, என் சாருக்காக நான் ஒரு படம் வந்து இறங்கி பண்ணியிருக்கேன், என்னோட கிங்குக்காக பண்ணியிருக்கேன், என்னோட பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து தேங்க்ஸ், என்னுடைய சோல்லேருந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு தெரியாத ஒரு சில விஷயம் சொல்கிறேன். த்ரிஷால நயன்தாரா ஒரு 15 ப்ரொடியூசருக்கு மேலே நோ சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படம் வந்து பண்ணார். அதெல்லாம் ஒரு அடல்ட் ஸ்டைலில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவரால் படமே பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு படம் பண்ணணும், எங்கள் அப்பா ஜெயிக்காத நான் அந்த சினிமா ஃபீல்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணார். இவர் பண்ணுற படத்துக்கு அவங்க அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த த்ரிஷால நயன்தாரா பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏன்ற படத்துக்கு நிறையா பிரச்சனைகள், ப்ரொடியூசருக்கும் சிம்பு அவர்களுக்கும் பிரச்சனை, அதில் இவர் இன்வால்வ் ஆனார். அதுக்கப்புறம் வந்து இவர் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரில, ப்ரொடியூசர் பக்கம் நிற்கிறதா சிம்பு அவர்கள் பக்கம் நிற்கிறதான்னு தெரில. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஏ படம் ரிலீஸ் ஆச்சு. அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, சிம்பு அவர்களை வச்சு எடுத்த அந்த படம். அதுக்கப்புறம் இவருக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் K13 ஒரு படம், அந்த படத்தை அருள்நிதி அவர்களோட படம், ஒரு த்ரில்லர் படம், அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஏன்னா இப்போ இந்த டேரக்டராக இருக்கும், ஒரு படம் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கும் போது சினிமாலே இருக்கணும், அப்போ எக்கனாமிக்கலாகவும் ஒரு சில தேவைகள் இருக்கும்போது K13 பண்ணியிருப்பார். கோப்ரா படம் பண்ணியிருப்பார், நேர்கொண்ட பாதை படம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த நேர்கொண்ட பார்வை படம் பண்ணும்போது தான் அஜித் அவர்களை மீட் பண்ணுறாரு. அந்த 15 நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு சொல்கிறாரு. லைஃப்பில் இந்த சினிமாவில் ஜெயிச்சவங்க பின்னாடி தான் ஓடுவாங்க, ஜெயிச்சவங்கள்ட்ட தான் எல்லாமே புஷ் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த சினிமா உலகமே ரன் ஆகும், மீடியா உலகமே ரன் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு ஒரு ஹை எனர்ஜி இருக்குது, ஒரு மேட்னஸ் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அஜித் அவர்கள் வந்து ஏகே அவர்கள் வந்து இவரை புஷ் பண்ணுறாரு, அது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ புஷ் பண்ணி என்னுடைய ஜானரை வந்து மாற்றினார், அஜித் அவர்கள் மாற்றினாங்க. நீ சின்ன மீனுக்கு ஆசைப்படாத, பெரிய மீனுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து மார்க் ஆண்டனி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, நம்ம 2 பேரும் படம் பண்ணுவோன்னு. நார்மலாக இது சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்தார், அவ்வளோ ப்ரெஷரில் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் அவர்களை வச்சு காதலை தேடி நித்யானந்தான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ட்ராப் ஆச்சு. இப்படி பல சிக்கல்களில் இருக்கும்போது ஒரு பையனை, நீ எனர்ஜியான பையன், நீ டேலண்டான பையன், நீ வந்து இப்படி ஒரு அடல்ட்டுன்ற ஏரியா மட்டும் யோசிக்காமல் நீ உன்னோட ஜானரே மாற்று, நீ பெரிய படம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறது அப்படின்றது
இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியும் நடக்காது, ஜெயிச்சவங்க பின்னாடி தான் ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏகே அவர்கள் ஆதிக் அவர்களை புஷ் பண்ணி நான் உனக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய எனர்ஜியை அந்த டேலண்ட்டை மதித்து அவர் ஒன்று சொன்னார். அதுக்காக இன்னைக்கு ஒரு சம்பவமாக ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு பட மங்காத்தாவாக இருக்கும், இது ஒரு மிகப்பெரிய கேஜிஎஃபாக இருக்கும், பேன் இந்தியா படமாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த காரில் உட்காந்துட்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பார், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார், லிரிக்ஸ் எழுதிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு மேடாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணிடணும், எங்கள் அப்பா ஜெயிக்கலை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இந்த குட் பேட் அக்லி பயங்கரமாக இண்டஸ்ட்ரியை எதிர்பார்க்குது. வேற லெவல் கலெக்ஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஏப்ரல் 10 மகாவீரர் ஜெயந்தி, அதுக்கப்புறம் 11, 12 அது எப்படி வீக்கெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 14ஆம் தேதி வருது, அதுவும் லீவு. ஸோ ஓவரால் ஒரு பெரிய இடம் வந்து கிடைக்க போகுது இந்த படத்துக்கு. ஸோ 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிடலாமா, 9ஆம் தேதி நைட்டு ப்ரீமியர் பெய்டு ஷோவாக ரிலீஸ் பண்ணலாமா? ஏன்னா 10ஆம் தேதி காலையில் யூஎஸில் 4 மணிக்கிட்ட ரிலீஸ் ஆகும், அப்புறம் ஆந்திராவில் 6 மணிக்கிட்ட ரிலீஸ் ஆகும், கேரளாவில் 7 மணி, தமிழ்நாட்டில் 9 மணி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிவ்யூவில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. 9 மணிக்கு நம்ம எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிடுவோம், பெய்டு ஒரு ப்ரீமியராக பிளான் பண்ணுவோம், புஷ்பாக்கெலாம் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த மாதிரி பண்ணலான்ற அளவுக்கு 99% வந்து உறுதியாயிருச்சு. அப்போ இந்த படம் ஏப்ரல் 9 வருது அப்படின்னா 10ஆம் தேதி ஒரு தீபாவளியாக தல ரசிகர்களுக்கு, ஏகே அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு தீபாவளியாக நிச்சயமாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த டைமில் எப்படி வந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் போயிட்டாங்க, அப்போ அஜித் அவர்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு தனுஷ் அவர்கள் ஏப்ரல் 10 தான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், இட்லி கடை படத்துக்கு அவர் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குட் பேட் அக்லியை இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவே பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கு, கலெக்ஷன் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ அந்த படம் மட்டுமே வரட்டுமே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் விடாப்புடியா நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி டீசரை பார்த்ததுக்கப்புறம் முடிவை மாற்றிப்பார், விரக்தியில் அவர் மாற்றிப்பார் அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியாவில் ஏகே ரசிகர்கள் கீழே கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 10 வராது, இட்லி கடையை மூடிட்டு போங்க அப்படின்ற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 10 2 படம் வர்றதை விட இந்த குட் பேட் அக்லி மட்டும் வந்து ஒரு இந்திய லெவலில் ஒரு பேன் இந்தியா படமாக மாறட்டும். ஏன்னா அதுக்கப்புறமும் டேட்ஸ் இருக்குது, சம்மர் இருக்குது. ஸோ இட்லி கடை வந்து அதுக்கப்புறம் வந்தால் கூட எனக்கு தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. எனக்கு இந்த டீசரில் ஒவ்வொரு ஃப்ரேமே அப்படி கூஸ்பமாக தாங்க இருந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக அந்த சூவிங்கம் சாப்பிட்டு அப்படி ஒரு போஸ் கொடுத்துருப்பாரு பாருங்க, வேறு லெவல். அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டார்க்குன்றது அந்த ஏகேன் மாறுறதும் அப்படி கூஸ்பமாக இருந்தது. உங்களுக்கு எது இருந்தது? அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வந்து அப்பா மியூசிக் என்னமா பண்ணுறாரு, பிச்சுட்டாருங்க. உங்களுக்கு இந்த டீசரில் என்ன பிடிச்சதுன்றது கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.